மரணம் அடைவதற்கு முன்னதாக அந்த ஒரு அடியான் பணக்காரன் ஆகாமல் அவன் மரணத்தை சுவைக்க மாட்டான் அப்படின்னு இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதம் நிறைந்த சூரா. நிறைய நபிமார்களின் சரித்திரத்தை பற்றி கூறக்கூடிய சூரா. திருமறை குரான் எடுத்து சொன்ன ஒரு மகதியுடைய சரித்திரத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு சூரா. இந்த ஒரு சூறா நாம் ஓதுவதால் நமக்கு துனியாவில் கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பும், நாளை ஆகிரத்தில் நமக்கு கிடைக்கக்கூடியதும், அதேபோல சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்த அந்த பவர் போல நமக்கும் கிடைப்பதற்கு இந்த ஒரு சூறா எது, எப்படி ஓத வேண்டும் என்பதை நம்ம இந்த வீடியோவில் முழுவதுமாக தெரிந்து கொள்வோம். இந்த வீடியோ நீங்கள் முழுவதுமாக கேளுங்கள். இந்த அற்புதமான சூறாவை நமது வாழ்க்கையில் நாம் ஓதாமல் விட்டுவிட்டால் அது நமக்கு நாமே ஏற்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நஷ்டமாகும். இதை ஓதுவதற்கு இறைவன் நமக்கு அருள் புரிவானாக. இந்த ஒரு இல்மை அடுத்தவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லா வல்ஹம்துலில்லா. ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபி ரசூலில்லா. அஹூது பி கலிமாத்துல்லாஹி தாமாத்தி மின் குல்லி ஷைத்தானின் வஹாமா ஒ மின் குல்லி ஐனின் லாமா. எல்லாருமே நல்லா இருக்கீங்க அல்ஹம்துலில்லா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே போல் இறைவன் எல்லாருக்குமே சந்தோஷமும் சமாதானமும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் ராகத்தும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை இறைவன் உங்களுக்கு பொழிந்து தருவானாக என்று நான் துவாவும் செய்கிறேன். நிறைய பேர் நிறைய ஆசைகளை கமெண்ட் வழியாக அனுப்பியவர்கள் உண்டு. உம்ரா செல்ல வேண்டும், ஹஜ்ஜு செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை உண்டு. அதற்கு வேண்டி துவா செய்யுங்கள். கடன் அடைய வேண்டும், அதற்கு வேண்டியுள்ள வழிகள் திறந்து கிடைக்க வேண்டும், துவா செய்யுங்கள். நல்ல ஒரு வீடு வேண்டும், அதற்காக துவா செய்யுங்கள் சகோதரி. நல்ல ஒரு ஹயரான ஒரு துணையை கிடைக்க வேண்டும், அதற்கு துவா செய்யுங்கள். கல்யாணமாய் பல வருடம் ஆயும் இன்னும் எனக்கு ஒரு குழந்தை இல்லை சகோதரி, அதற்கு துவா செய்யுங்கள். அதேபோல் மரணமடைந்த தன்னுடைய தாய் தந்தைக்கு சகோதரர்களுக்கு அவர்களுக்கு வேண்டி துவா செய்யுங்கள் அப்படின்னு இப்படி தொடங்கி நமக்கு பல தேவைகளும் பல ஆசைகளும் உண்டு. அதே போலவே ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு விதமான கவலைகள். அப்போ இப்படி தொடங்கி நமது கவலைகளெல்லாம் ஒன்று நீங்குவதற்கும் நமது ஆசைகளெல்லாம் ஒன்று நடந்து கிடைப்பதற்கும் பல அமல்களையும் நாம் செய்வதுண்டு. அதற்கு வேண்டி நாம் என்ன ஓத வேண்டுமோ அதை ஓதுகிறோம். நாம் திக்ரு ஓதுகிறோம், சலவாத் ஓதுகிறோம், தொழுகின்றோம். அப்படி நமக்கு முடிந்த எல்லாவற்றையும் நாம் செய்து வருகின்றோம். இறைவன் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகளை மன்னித்து இறைவன் நமக்கு பொருத்தம் தருவானாக. இன்றைய தினத்துல உங்களுக்கு நான் ஒரு திருமறை குரான்ல உள்ள ஒரு அற்புதமான ஒரு சூறாவை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். திருமறை குரான்ல அதிக அளவில் மகத்துவம் நிறைந்த ஒரு சூறா. இந்த ஒரு சூறாவை ஓதக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சிறப்பும், இந்த சூறா இருக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துடைய அதனுடைய மதிப்பும், இந்த சூறாவின் சிறப்புகளும், இந்த சூறால என்ன இருக்கிறது அதையும் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம். இந்த சூறாவை கொண்டு நமது வாழ்க்கையில் அளவில்லா சிறப்புகள் நமக்கு கிடைக்கும். இறைவன் அதற்கு தௌஃபீக் புரிவானாக. திருமறை குரான்ல ஒவ்வொரு எழுத்துக்குமே தனி கூலியும் தனி சிறப்பும் உண்டு. நம்ம எந்த ஒரு சூறா ஓதும்போது, எந்த ஒரு ஆயத்து ஓதும் போதும் நமது கல்வில் நல்ல ஒரு நெய்யத்து வேண்டும். இது என்னுடைய எஜமானான ரப்புடைய கிதாபாகும் நான் ஓதுவது. இறைவன் கூறிய காரியங்களை தான் நான் கூறுகின்றேன். இறைவன் நமது இறைத்துதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்த அற்புதமான விஷயங்களை தான் நான் ஓதுகின்றேன். அதனாலேயே நமது மனதில் இந்த ஒரு திருமறை குரான் ஓதும்போது ஒரு மதிப்பும், ஒரு சிறப்பும், ஒரு மரியாதையும், ஒரு நம்பிக்கையும் நாம் கொடுக்க வேண்டும். அதாவது நாம் அந்த ஒரு மதிப்போடும், சிறப்போடும், மரியாதை கொடுத்து நாம் திருமறை குரான் ஓதும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்னன்னு தெரியுமா? நாளை எந்த ஒரு அடியான் அந்த ஒரு வகையில் ஓதினானோ அவனுக்கு வேண்டி திருமறை குரான் ஷஃபாத்து செய்யுமாம். அவனுக்கு வேண்டி பேசுமாம். அதாவது எந்த ஒரு அடியானாவது எல்லா நாட்களுமே திருமறை குரான்ல இருந்து ஒரு சின்ன சூறாவையாவது அவன் ஓதுகிறான் என்றால், ஆ எல்லா நாட்களுமே அவன் திருமறை குரான் எடுத்து ஏதாவது ஒரு பக்கத்தை அவன் ஓதுகிறான் என்றால், அதாவது எப்போதாவது 2 மாசங்களுக்கு ஒரு முறை எடுத்து ஒரு யாசீன் ஓதுவதோ, அல்லது ஒரு குல் ஹுவல்லாஹு அஹது ஓதுவதோ அப்படி கிடையாது. எல்லா நாட்களுமே அவன் எல்லா நாட்களும் திருமறை குரானில் எடுத்து அவன் ஒரு யாசீன் சூறாவை ஓதுகிறான் என்றால், அல்லது ஒரு முல்கை அவன் ஓதுகிறான் என்றால், அல்லது வாக்கியா சூரா அவன் ஓதுகிறான் என்றால், அப்படி எல்லா நாட்களுமே இப்போ எல்லா நாட்களுமே நம்ம உணவு சாப்பிடுகிறோம். இன்னைக்கு ஒரு நாள் நாம் உணவு சாப்பிடவில்லை அப்படின்னு நம்ம இருக்க மாட்டோம். கண்டிப்பாக நோன்பு வைத்தால் கூட மகரிப்புடைய நேரம் ஆன உடனேயே நாம் நோன்பு துறந்து விடுவோம். அதேபோல தூங்குவது என்பதும் நமது வாழ்க்கையில் ஒரு பகுதியாகும். உணவு சாப்பிடுவது என்பதும் நமது வாழ்க்கையில் ஒரு பகுதியாகும். அதை போலவே குரான் ஓதுவதையும் நமது வாழ்க்கையில் எல்லா நாட்களுமே ஒரு பகுதியாக நம்ம கொண்டால், நாளை மஹ்ஷரையில் நாம் நிற்கும்போது அங்கு அழகிய ஒரு நபர் வந்து நிற்பாங்களாம்.
இந்த குரான் ஓதக்கூடிய அந்த நபருடைய அருகில் அழகிய ஒரு நபர் வருவாங்களாம். அதாபுடைய மலக்குகள் வரும்போது அந்த நபர் அவங்களை தடை செய்வாங்களாம். இந்த பக்கமாக நீ வரக்கூடாது என்று. அல்லாஹ்வுடைய ஒரு தண்டனையின் பார்வை வரும்போது அந்த நபருடைய பக்கத்தில் இந்த அழகிய ஒரு நபர் வந்து நிற்பாங்களாம். அவங்க யாரு? அவங்க தான் திருமறை குரான். இந்த அழகிய வடிவில் வந்தது யாரு? திருமறை குரான். தொடர்ந்து தன்னுடைய வாழ்நாளில் திருமறை குரான் ஓதி வந்த அந்த நபருடைய அருகில் அல்லாஹு தாலா அழகிய வடிவில் திருமறை குரானை அனுப்புவானாம். அதன் பின்பு திருமறை குரான் அந்த அடியானுடைய கைகளை பிடித்துவிட்டு கூறுமாம், இறைவா, என்னை எல்லா நாட்களும் ஓதியவன் இந்த அடியான். இந்த உம்மா, இந்த சகோதரி எனக்கு மதிப்பு கொடுத்து, சிறப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து என்ன ஓதியவள். இந்த சகோதரர் என்னை எல்லா நாட்களும் ஓதியவர். அதனால இவர்களை நீங்கள் சொர்க்கத்துக்கு அனுப்புங்க அப்படின்னு நமக்கு வேண்டி பேசுமாம். நமக்கு வேண்டி ஷஃபாத்து புரியுமாம் திருமறை குரான். இதை நம்மிடத்தில் கற்றுத்தந்தது, இதை நம்மிடத்தில் இந்த இனிமையான செய்தியை பகிர்ந்து கொண்டது நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நான் இங்கு சொல்லக்கூடிய எந்த ஒரு ஆயத்தை நீங்க ஓதும் போதும், எந்த ஒரு சூறாவை ஓதும் போது உங்களுடைய மனதில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம், நாளை மஹ்ஷரையில் எனக்கு வேண்டி ஷஃபாத்து செய்யக்கூடிய அந்த ஒரு கிதாபை தான் நான் ஓதுகிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை உங்களிடத்தில் வேண்டும். அந்த கூட்டத்தில் நமக்கு வழக்கமாக ஓத வேண்டிய ஒரு சூறாவை நம்ம பார்ப்போம். திருமறை குரான்ல 98 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா இருக்கிறது. திருமறை குரான்ல மரியம் பீவி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பெயர் வந்திருக்கக்கூடிய சூரா ஆன சூரத்துல் மரியம். அதாவது ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உம்மாவான மரியம் பீவி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நாளை சொர்க்கத்தில் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கல்யாணம் என்பது உண்டு. அந்த நேரத்தில் துணையாக இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய மரியம் பீவி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் எந்த ஒரு ஆண் துணையும் இல்லாமல் வாழ்ந்த மரியம் பீவி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய பேரில் உள்ள சூரா ஆன சூரத்துல் மரியம். 98 ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூரா. இந்த ஒரு மரியம் சூறாவை தொடர்ந்து ஒரு அடியான் ஓதுகிறான் என்றால் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான சிறப்புகளை மகான்கள் கிதாப்ல பதிவு செய்திருக்காங்க. முதலில் சூரத்துல் மரியம், அந்த ஒரு சூறால இறைவன் என்ன கூறுகிறான்? இப்போ நம்ம ஃபாத்திஹா சூரா ஓதுகிறோம் என்றால் ஃபாத்திஹா சூறால என்ன இருக்கிறது என்பது எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று. அதே போலவே சூரத்துல் மரியம், அந்த சூறால இறைவன் என்ன கூறுகிறான்? சூரத்துல் மரியம்ல நிறைய சரித்திரத்தை பற்றி இறைவன் கூறுகிறான். நிறைய நபிமார்களின் சரித்திரத்தை பற்றி எடுத்து கூறுகிறான். முதலில் சக்காரியா நபி அவர்களுடைய சரித்திரத்தை பற்றி கூறுகிறான். அதாவது சக்காரியா நபி அவர்களுக்கு கல்யாணம் முடிந்து அவங்களுக்கு வயதும் ஆயாச்சு, பல வருடங்கள் ஆயாச்சு, ஒரு குழந்தை என்பது இல்லை. அப்போ அல்லாஹு தாலா அவங்களுக்கு ஒரு வகையை கொடுக்கிறான். உங்களுக்கு ஒரு பிள்ளையை கொண்டு நான் சந்தோஷம் தரப்போகிறேன் அப்படின்னு. அந்த நேரத்தில் நபி அவர்கள் கேட்கிறாங்க, இறைவா, நான் வயதாகி தளர்ந்து விட்டேன், என்னுடைய நரம்புகள் எல்லாம் தளர்ந்து விட்டது, என்னுடைய மனைவியும் வயதாகி விட்டால், இனி வயதான எங்களுக்கு நரம்புகள் எல்லாம் உடைந்து போய் தளர்ந்து விட்டது, இனி எப்படி எங்களுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்று. ஆனால் இறைவனுடைய கலாபடி, இறைவனுடைய விதிபடி அங்கு ஒரு குழந்தை பிறக்கும். அந்த ஒரு குழந்தைக்கு நீங்க யஹியா என்ற பெயர் வைக்க வேண்டும் என்று. சக்காரியா நபி அவர்களுடைய சரித்திரத்தை பற்றி கூறுகிறது. அதன் பின்பு மரியம் பீவி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சரித்திரத்தை பற்றி கூறுகிறது. மரியம் பீவி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கர்ப்பம் அடைந்ததும், இறைவனுடைய இதில் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததும், அந்த குழந்தையுமாக அவர் வீட்டிற்கு வந்தபோது எல்லாரும் அவர்களை ஏளனமாக பேசியதும், அந்த நேரத்தில் அந்த குழந்தை தான் யாரு? ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம். அந்த குழந்தை தொட்டிலில் இருந்து பேசியது, நான் இறைவனுடைய அடிமையாகும், இறைவன் அனுப்பிய ஒரு நபியாகும் நான் அப்படின்னு தொட்டிலில் படுத்து கொண்டிருந்த அந்த குழந்தை பேசியதை பற்றி கூறக்கூடிய ஒரு சூறாவாகும் இது. அதன் பின்பு மகானான இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை பற்றி கூறுகிறது. அதன் பின்பு மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை பற்றியும், அதன் பின்பு இத்ரிஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சரித்திரத்தை பற்றியும், அந்த வகையில் ஒவ்வொரு நபிமார்களின் சரித்திரத்தையும் அந்த காலகட்டத்தில் நடந்த அற்புதத்தையும் பற்றி கூறக்கூடிய ஒரு சூறா. இந்த சரித்திரத்தை பற்றியெல்லாம் இந்த இடத்தில் இறைவன் ஏன் கூறுகிறான்? நமது வாழ்க்கையிலும் பல பாடங்களை நாம் படிப்பதற்கு, பல நெருக்கங்களும் பல கஷ்டங்களும் வந்த நேரத்திலும் அதெல்லாம் இறைவனுடைய ஒரு தவக்கல் அப்படின்னு வாழ்ந்தவர்கள் தான் இந்த நபர்கள் எல்லாம். நீங்க கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒரு கன்னித்தன்மையோடு இருந்த ஒரு பெண்மணி திடீரென்று ஒரு நாள் ஒரு குழந்தையோடு வருகிறாங்க. அவர்களுடைய மனதில் எவ்வளவு ஒரு டென்ஷன் இருந்திருக்கும். அந்த குடும்பத்தில் எவ்வளவு வேதனையான விஷயங்களை அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. எவ்வளவு ஏளனமாக பேச்சுகளை அவர்கள் கேட்டிருப்பாங்க. ஆனா அது எல்லாமே வஹாபான எஜமானான ரப்புடைய ஒரு கலாவாகும். இறைவன் அதை எழுதியிருக்கிறான் அப்படின்னு அந்த தவக்கலோடு அந்த பொறுமையோடு வாழ்ந்த அவங்க எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரி ஆனாங்க.
இங்க மட்டும் இல்ல, நாளை ஆகிரத்திலும் நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மனைவியாக போகக்கூடியவங்க தான் மரியம் பீவி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க. அவர்களுடைய பரக்கத்து கொண்டு இறைவன் நம்மையும் நமது வாழ்க்கையில் உயர்த்த செய்வானாக. அப்போ மரியம் பீவி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பேரில் இருக்கக்கூடிய அந்த சூறாவை ஒரு அடியான் தொடர்ந்து ஓதி வருகிறான் என்றால், அவன் ஒரு முறை ஓதும் போதே யஹ்யா நபி அலைஹிஸ்ஸலாம், சக்காரியா நபி அலைஹிஸ்ஸலாம், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் நபி அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம், ஈசாக் நபி அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் நபி அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம், இவர்கள் ஒவ்வொருவருக்குமே 10 தடவை சதக்க கொடுத்த கூலியை நாம் ஒரு தடவை இந்த மரியம் சூரா ஓதும் போது இறைவன் அந்த கூலியை நமக்கு வழங்குகிறான். அதை போலவே இவ்வளவு நபிமார்களையும் பின்பற்றி வாழ்ந்தா அவனுக்கு என்ன கூலி கிடைக்குமோ அதே கூலியை இந்த சூரா ஒரு முறை ஓதக்கூடிய அடியானுக்கு அல்லாஹு தாலா வழங்குகின்றான். அதாவது நாம் ஒரு நபியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கற்றுத்தந்த ஒரு வழியில் நாம் வாழும் போதே அது நமக்கு சொர்க்கம் நுழைய காரணமாகிறது. அப்போ இவ்வளவு நபிமார்கள் அவர்களை பின்பற்றி நாம் வாழ்ந்ததற்கு என்ன கூலியோ அதே கூலியை இறைவன் நமக்கு வழங்குகிறான் அப்படின்னு நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க. மகானான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி அவங்க கற்றுத்தந்த வழியிலையும் அவங்க கற்றுத்தந்த விஷயங்களையும் பின்பற்றி நடந்தவங்க. அவர்களுக்கு நாளை சொர்க்கத்தில் உன்னதமான ஒரு இடம் உண்டு. அதேபோல் ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நம்பி அவர்கள் கற்றுத்தந்த அவர்கள் பின்பற்றிய வழியில் அவர்களுக்கு ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நாளை சொர்க்கம் செல்ல முடியும். அதே போலவே இந்த உலகில் மனிதன் பிறந்திருப்பான். சிலவங்களுக்கு இறைவன் குழந்தைகளை கொடுத்திருப்பான், சிலவங்களுக்கு இறைவன் குழந்தைகளை கொடுத்திருக்க மாட்டான். சிலர்கள் வயிற்றிலேயே மரணித்திருப்பார்கள். அப்போ இந்த உலகில் இறைவனின் படைப்புகளின் எண்ணிக்கையில் அந்த மனிதரின் படைப்புகளின் எண்ணிக்கையில் ஓதி அந்த அடியானுக்கு ஹசனத் என்பது கிடைக்கும், நன்மைகள் என்பது கிடைக்கும். இந்த உலகில் இறைவன் அல்லாஹு தாலா எவ்வளவு மனிதர்களை படைத்தானோ அவர்கள் சிலர் பிறந்து வந்திருக்காங்க, சிலர் வயிற்றிலிருந்தே மரணித்திருக்காங்க. அந்த எண்ணிக்கையில் அவ்வளவு எண்ணிக்கையில் இந்த சூரா ஒரு முறை ஓத அடியானுக்கு இறைவன் அந்த எண்ணிக்கையில் நன்மை வழங்குகின்றான். அதே போல 98 ஆயத்துகள் இருக்கிறது, எப்படி ஓத முடியும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாம் தொடர்ந்து ஒரு 3 நாட்கள் ஓதும் போது அது தானாகவே நமக்கு எளிதாக நமக்கு ஓதி முடித்துவிட முடியும். நாம் சரளமாக அதன் பின்பு ஓதிவிடுவோம். நான் இவ்வளோ நேரம் சொன்ன சிறப்புகள் சூரத்துல் மரியம் ஒரு தடவை ஓதினால் கிடைக்கக்கூடியது. எல்லா நாட்களும் இல்லை, நீங்கள் ஒரு தடவை ஓதினால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு. இனி சூரத்துல் மரியம் எல்லா நாட்களும் ஒரு முறை ஓதக்கூடிய அடியானுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு என்னன்னா, நாம் ஒவ்வொருவருமே சம்பாத்தியம் இல்லை அப்படின்னு கவலைப்படக்கூடியவங்க தான். நாம் நினைக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு தேவைப்படும் போது நமது கையில் எடுப்பதற்கு பணம் இருக்காத ஒரு நிலையாக இருக்கும். நமக்கு திடீரென்று ஒரு தேவை இருக்கிறது, அந்த நேரத்தில் ஒரு பணம் என்பது இல்லையே அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர்களாக இருப்போம். அப்போ இது சூரத்துல் மரியமை ஒரு தடவை தினமும் ஒரு முறை ஓதி வரக்கூடியவங்க. அப்படி ஒரு முறை ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு அல்லாஹு தாலா குழந்தைகளை கொண்டும் சம்பாத்தியத்தை கொண்டும், அதாவது பணத்தை கொண்டும் ஆரோக்கியத்தை கொண்டும் அவனை உயர்ந்தவன் ஆக்காமல், அதாவது அந்த சம்பாத்தியத்தையும் பணத்தையும் கொடுத்து அவனை பணக்காரன் ஆக்காமல், குழந்தையை கொடுத்து அவர்களுக்கு சந்தோஷத்தை அடைய வைக்காமல், ஆரோக்கியம் நிறைந்தவனாக இல்லாமல் அந்த அடியானை அல்லாஹு தாலா மரணமடைய விடமாட்டான். அதாவது முசீபத்தோடு வாழ்ந்து முசீபத்தோடு உள்ள மரணம் அல்ல, அதாவது மிஸ்கீனோடு வாழ்ந்து மிஸ்கீனோடு உள்ள ஒரு மரணம் இல்லை, அல்லது யாரிடையாவது முன்னில் சென்று கைகளை நீட்டி நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, அப்படி கிடையாது. அந்த அடியானுக்கு ஹயருடைய அனைத்து வாசல்களையும் சம்பாத்தியத்தின் அனைத்தையும் கொடுத்தே, அது எல்லாவற்றிலும் பணம் என்பது அவனிடத்தில் சேர்த்து விட்டே இறைவன் அவனுடைய ரூகை பிடிப்பான் என்பதாகும். அதாவது கடன் கொண்டு சிரமப்பட்டுள்ள ஒரு மரணம் அப்படி கிடையாது. சம்பாத்தியத்தை கொண்டு அல்லாஹு தாலா அந்த அடியானுக்கு அருள் புரிவான், நல்ல ஆரோக்கியம் நிறைந்தவனாக்குவான். இப்போ திடீரென்று ஒரு நோய் படுக்கையில் படுத்து அல்லது ஒரு ஆக்சிடென்ட் அதனால் கஷ்டப்பட்டு வேதனையோடு உள்ள ஒரு மரணம் அப்படி கிடையாது. அல்லாஹு தாலா ஆரோக்கியத்தையும் கொடுத்து அந்த அடியானுக்கு சம்பாத்தியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பான் அதை அனுபவிப்பதற்கு. அதை போலவே 3வது சிறப்பு, குழந்தைகளை கொடுத்து அல்லாஹு தாலா சந்தோஷப்படுத்துவான். குழந்தைகள் இல்லாமல் அவர்களை மரணிக்க விட மாட்டான். அதாவது யஹ்யா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்து சக்காரியா நபி அலைஹிஸ்ஸலாமிற்கு இறைவன் சந்தோஷத்தை ஏற்படுத்தினான். ஈசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்து மரியம் பீவி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு இறைவன் சந்தோஷத்தை ஏற்படுத்தினான். இஸ்மாயில் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொடுத்து இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் சந்தோஷத்தை ஏற்படுத்தினான். சக்காரியா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய உடலில் எந்த சக்தியுமே இல்லை, நரம்பெல்லாம் தளர்ந்து விட்டது. இறைவா எங்களுக்கு எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்டபோது இறைவனுடைய கலா அங்கு நடந்தது, குழந்தை பிறந்தது. அப்போ இறைவனுக்கு அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது.
அதே போலவே மரியம் பிவி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எந்த ஒரு ஆணும் அவர்களை தொட்டது கிடையாது. அப்படி இருந்தக்கூடிய அந்த நேரத்தில் இறைவன் அவர்களுக்கு ஒரு குழந்தையை வழங்கினான். அப்போ இறைவனுக்கு அதுவும் ஒரு விஷயம் கிடையாது. அதே போலவே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா ஒரு குழந்தையை ஏற்படுத்தினான். அப்போ குழந்தை இல்லாமல் எனக்கு நிறைய பேர் கமெண்ட் அனுப்புவது உண்டு. குழந்தை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக தினமும் ஒரு தடவை இந்த சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள். அப்போ இறைவன் குழந்தைகளை கொடுத்து, குழந்தை செல்வங்களை கொடுத்து அல்லாஹு தாலா அந்த அடியானை சந்தோஷப்படுத்துவான் அப்படின்னு நமது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ஹதீஸை வைத்து ஜாஃபர் இப்னு சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிப்போர்ட் பண்ண ஹதீஸில் காண முடிகிறது. அதுபோலவே நாளை ஈசா நபி அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய சஹாபாக்களுமாக சொர்க்கத்தில் நுழையும் போது, அதேபோல் ஒவ்வொரு நபிமார்களும் அவங்களுடைய உம்மத்துமாக சொர்க்கத்தில் நுழையும் போது அவர்களுக்கு கூடவே நமக்கும் நாளை சொர்க்கத்தில் நுழைய முடியும். இந்த ஒரு சூரா தினமும் வழக்கமாக ஒரு முறை ஓதக்கூடிய அடியானுக்கு நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அவங்களுடைய உம்மத்தில் பட்ட நமக்கும் சொர்க்கம் நுழைய முடியும். அல்லாஹு தாலா எல்லா நபிமார்களுடன் சேர்ந்து நமக்கும் நாளை சொர்க்கம் நுழைவதற்கு அருள் புரிவானாக, தௌஃபீக் புரிவானாக. இந்த சூரத்துல் மரியம் ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு நாளை ஆகிரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு நன்மை சொல்லக்கூடிய இடத்தில் கூறுவது, இந்த ஒரு சூறாவை ஓதக்கூடிய அந்த ஒரு அடியான், அது ஒரு அடியானாகட்டும் அல்லது ஒரு சகோதரியாகட்டும், சகோதரனாகட்டும், ஒரு உம்மாவாகட்டும், ஒரு வாப்பா ஆகட்டும், அவர்களுக்கு சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா அனைத்து அதிகாரத்தையும் இந்த துனியாவில் வழங்கினான். அதே போலவே இந்த அடியான் ஆகிரத்தில் நிற்கும் போது அந்த சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா கொடுத்ததை போல ஆகிரத்தில் இந்த அடியான் நிற்கும் போது அவனுக்கு அனைத்து அதிகாரத்தையும் அல்லாஹு தாலா கொடுப்பான். எல்லாருமே தளர்ந்து பயந்து என்ன செய்வது, ஆகிரத்தில் நம்ம எங்கே ஓடுவது, என்ன செய்வது என்று நிற்கக்கூடிய அந்த இடத்தில் வைத்து சில நபர்கள் நிற்பாங்களாம். அவங்களுக்கு எங்கே வேண்டுமானாலும் செல்லலாம், எதையும் நினைத்து பயப்பட வேண்டாம், அவங்களுக்கு ஃப்ரீயாக நிற்கலாம், எதையும் பார்த்து பயப்பட வேண்டாம், எதையும் நினைத்து பயப்பட வேண்டாம், எதுவும் அவங்களை நோவடிக்காது. அப்போ அந்த ஒரு அதிகாரத்தையும் அந்த ஒரு பதவியையும் அல்லாஹு தாலா யாருக்கு வழங்குகின்றான் என்றால் சூரத்துல் மரியம் இந்த ஒரு சூறாவையும் வழக்கமாக ஓதக்கூடிய அந்த அடியானுக்கு. இதை நமக்கு கற்றுத்தந்தது நமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகும். அப்போது வெறும் 98 ஆயத்துகள் 5ஓ 6ஓ பக்கம்தான் உள்ளது. இந்த 98 ஆயத்துக்களை கொண்ட இந்த சூறாவை ஓதுகின்ற அடியானுக்கு ஆகிரத்தில் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் தான் இதெல்லாம். துனியாவில் அந்த அடியானை அல்லாஹு தாலா பணக்காரன் இல்லாமல் அவனை மரணமடைய விடமாட்டான். அதாவது அந்த அடியானுடைய உடம்பில் எந்த ஒரு நோயும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியம் நிறைந்த ஒருவனாக அல்லாஹு தாலா அவனை ஆக்குவான். அதேபோல் சம்பாத்தியத்தை கொடுத்து, வருமானத்தை கொடுத்து, பணத்தை கொடுத்து செல்வந்தனாக்குவான் அந்த அடியானை. அதே போல குழந்தை என்னும் செல்வத்தையும் கொடுத்து அல்லாஹு தாலா சந்தோஷப்படுத்துவான். குழந்தையை கொடுத்து மகிழ்ச்சி அல்லாஹு தாலா நமக்கு பயன்படக்கூடிய குழந்தைகளையாக ஆக்கி தருவான். சாலிகான பரக்கத்து நிறைந்த குழந்தைகளாக்கி தருவான். அல்லாஹ் தாலா நமக்கும் நல்ல ஆரோக்கியமும் நல்ல குழந்தை செல்வமும் நல்ல சம்பாத்தியமும் தந்து அருள் புரிவானாக. நாம் செய்ய வேண்டியது சூரத்துல் மரியம் எல்லா நாட்களும் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள். அப்போ இந்த சூறாவை இன்னைக்கு நம்ம படித்த இந்த சூறாவை எல்லா நாட்களும் ஒரு முறை ஓதுங்கள் முடிந்தால். அப்படி முடியவில்லை என்றால் வாரத்தில் ஒவ்வொரு வாரமும் ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள்.